الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. وقال النبي عليه الصلاة والسلام ما نحل والد ولده أفضل من أدب حسن صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நம்முடைய புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்தில் சில மிக முக்கியமான வணக்க வழிபாடுகள் மற்ற மதங்களிலே இல்லாத வித்தியாசமான வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அந்த வணக்க வழிபாடுகளிலும் ஃபர்தானவைகளும் இருக்குகின்றன, சுன்னத்தானவைகளும் இருக்குகின்றன. வணக்கங்களில் ஃபர்தானவைகளும் சுன்னத்தானவைகளும் இருப்பதை போன்று நம்முடைய சமூக வாழ்க்கையிலேயும் குடும்ப வாழ்க்கையிலேயும் பல முக்கியமான கடமைகளும் பொறுப்புகளும் அவசியமானவைகளும் சுன்னத்தானவைகளும் இருந்து கொண்டுதான் இருக்குகின்றன. அநேகமான மனிதர்கள் நினைக்குகின்றார்கள், இயன்றளவு பருதை விட்டுவிடாமல் செய்துவிட வேண்டும், சுன்னத்துகளிலேயும் ஓரளவு முடியுமானவைகளை நாம் செய்துவிட்டால் போதும் என்று கருதி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பருதான காரியமும் இந்த சுன்னத்தான காரியமும் நல்லதாக அமையணும் என்றால் அதற்கு அல்லாஹ் சில ஆதாப், நம்முடைய பழைய காலத்தில் அதப் என்று சொல்வார்கள், அதனுடைய பன்மை தான் ஆதாப், அதாவது ஒழுக்கங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றிலேயும் சில ஒழுக்கங்களை வைத்திருக்கின்றான். அந்த ஒழுக்கங்கள் பேணப்படக்கூடிய நேரத்தில் தான் அந்த ஃபர்தோ, அந்த சுன்னத்தோ, ஏன் அந்த சமூக வாழ்க்கையோ அந்த குடும்ப வாழ்க்கையோ நல்லதாக அமையும். இதை எந்த அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்தி கூறுகிறான் என்றால், குர்ஆன்ல சூரத்துல் முல்க்ல அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அந்த அல்லாஹ் உயர்ந்து விட்டான். அவன் எப்படியாப்பட்டவன் என்றால் ஹயாத் வாழ்வையும் மரணத்தையும் படைத்தான். லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் அழகான அமலை செய்கிறீர்கள் என்று பார்ப்பதற்காக.
சில வேளை ஐயுக்கும் அக்ஸரு அமலா, உங்களில் யாரு அதிகமான அமல்களை செய்யக்கூடியவர்கள் என்று பார்ப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அஹ்சன், யாரு அழகான அமலை செய்கிறார்களோ அவர்களை சோதிப்பதற்காக, வெறும் அமல் செய்கிறவர்களை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லவில்லை. செய்யக்கூடிய அமலும் அழகாக இருக்க வேண்டும். அந்த அமல் எப்பொழுது அழகாக அமையும் என்றால் அதில் உள்ள ஆதாபுகளும் ஒழுக்கங்களும் பரிபூரணமாக ஆக்கப்பட்டால் தான் அந்த அமல் அழகானதாக ஆகும். நாம் உதாரணத்திற்கு நம்முடைய ஒரு வீட்டை எடுத்துக் கொள்ளலாம், ஒரு கட்டடத்தை எடுத்துக் கொள்ளலாம். அந்த கட்டடத்திற்கு அவசியமானவைகள் எத்தனையோ விடயங்கள் இருக்குகின்றன. அதனுடைய அஸ்திவாரம் முதல், சுவர் முதல், கூரை முதல், கதவு, ஜன்னல், அந்த பிளம்பிங், ஒயரிங், டாய்லெட், பாத்ரூம், லைட், ஃபேன், இவைகள் எல்லாமே அந்த வீட்டுக்கு, அந்த கட்டடத்திற்கு தேவையானது. இவைகள் அனைத்தையும் செய்துவிட்டு பிளாஸ்டர் பண்ணாமல், பெயிண்ட் அடிக்காமல் அந்த வீட்டை அப்படியே விட்டால் யாராவது நல்ல வீடு, நல்ல கட்டடம் என்று சொல்லுவார்களா? எப்பொழுது பிளாஸ்டர் பண்ணி அதை அழகான நிறத்தை கொண்டு அது எப்பொழுது பூசப்படுகின்றதோ அதனுடைய உண்மையான தோற்றம் வெளியில விளங்கும். அதே மாதிரி தான் நம்முடைய ஒவ்வொரு அமல்களிலேயும் அல்லாஹ் சில ஆதாபுகளை, ஒழுக்கங்களை வைத்திருக்கின்றான். இந்த ஆதாபுகள், ஒழுக்கங்கள் என்பது கண்ணை மூடிக்கொண்டு நாங்க பின்பற்றுவது ஒன்று அல்ல. இதற்கும் மார்க்கத்தில் நிறைய ஆதாரங்கள் இருக்குகின்றன. ஏனென்றால் ஒரு சிலர் சொல்வார்கள், குர்ஆன்ல ஹதீஸ்ல ஃபர்தோ வாஜிபோ சுன்னத்தோ அத சொல்லுங்க, அது அல்லாதவைகளை சொல்ல தேவையில்லை என்றும் ஒரு சிலர் பேசுவார்கள். ஆதாப், ஒழுக்கங்கள் என்பதும் இது அல்லாஹ்வின் மூலமாக நமக்கு கற்றுத்தரப்பட்டது. குர்ஆன்ல சூரத்துல் கலம்ல முஹம்மதே, உங்களை நாங்க ஒரு அழகான குணத்தில் படைத்திருக்கிறோம் என்ற இந்த ஆயத்திற்கு கீழால இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்சீர் குர்துபியில கூறுகிறார்கள், இந்த ஆயத்து இறங்கியதற்கு பின்னால நபி அவர்கள் சொன்னார்களாம், அத்தபனி ரப்பி ததீபன் ஹஸனா, என்னுடைய அல்லாஹ் எனக்கு அழகான ஒழுக்கத்தை கற்று தந்தான். அப்ப நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறான். அதவை, மரியாதையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான். தொழுகையை கடமையாக்கிய அல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக வந்து தொழுக வைத்து அதனுடைய நேரங்களை காட்டி கொடுத்து கனவுகளின் மூலமாக பாங்கையும் காட்டி கொடுத்த அந்த அல்லாஹ் எவ்வாறு ஒழுங்காக அழகாக தொழணும் என்பதையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி கொடுத்தான். அதனால அதப் என்பது ஒரு சாதாரணமான விட்டு நினைத்தால் செய்வது, நினைத்தால் விடுவது என்பதல்ல, அதுவும் மிக முக்கியமான ஒன்று. அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய மதாரிஜு சாலிகீன் என்ற கிதாபுல அல் அதபு ஹுவ தீனு குல்லுஹு, ஒழுக்கம் இருக்குது, அது இருந்தா தான் முழுமையான தீன், அல்லது ஒழுக்கமே தான் தீன் என்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மாணவர் இப்னு வஹப் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கிறார்கள், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்ட்ட நாங்க அறிவை படித்ததை விட கூடுதலாக ஒழுக்கத்தை படித்தோம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் மதீனாவுல வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு சொல்லப்படுவதே இமாமுல் மதீனா, மதீனாவுடைய இமாம். எவ்வளவு மரியாதையாக ஒழுக்கமாக நடந்தார்கள் என்றால், மதீனாவில் அதிகமான இடங்களில் அவர்கள் செருப்பு போட்டுக் கொண்டு நடக்க மாட்டார்கள். என்ற ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால் பட்டிருந்த அந்த இடத்துல நான் எப்படி செருப்பு போடுவது? மதீனாவுக்குள்ளே அவர்கள் சிறுநீர் கூட கழிக்க மாட்டார்களாம். மதீனாவுக்கு வெளியிலே சென்று சிறுநீர் கழிப்பதாக சில கிதாபுகள்ல வரையப்பட்டிருக்கின்றது. ஏன் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அந்த அளவுக்கு அந்த மரியாதையுடன் ஒழுக்கத்துடன் வாழ்ந்த இமாம்களில் மிக முக்கியமான ஒரு இமாம். பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவை கொடுப்பது, உடையை கொடுப்பது, ஸ்கூல்கள்ல சேர்ப்பது, மதரசாவுல சேர்ப்பது, அதற்கு தேவையான விடயங்களை படித்து கொடுப்பது, இது எல்லாம் எல்லா பெற்றோருடைய கடமை. ஆனால் இவைகள் அனைத்தை விடவும் ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஆக முக்கியமான பரிசு என்ன?
நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், மா நஹல வாலிதுன் வலதஹு அஃதல மின் அதபின் ஹஸன். ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பரிசுகளில் ஆக சிறந்த பரிசு என்ற ஒழுக்கம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், ஒரு 30, 40, 50 வருடங்களுக்கு முன்னால நம்முடைய அநேகமான பெற்றோர்கள் பெரிசா படிச்சு இருக்கல்ல. அவர்கள் யூனிவர்சிட்டி போயிட்டு டிகிரியோ டிப்ளமாவோ எடுத்தவர்களாக இருக்கல்ல. ஒரு 3, 5, 6 அந்த மாதிரி தான் படித்திருப்பார்கள், ஒரு சிலர்களை தவிர. ஆனா எவ்வளவு அழகான ஒழுக்கத்தை படித்து தந்தாங்க, எவ்வளவு அழகான பண்புகளை சொல்லி தந்தாங்க. மற்றவர்களுக்கு முன்னால் எப்படி நடக்கணும், மற்றவர்களுக்கு முன்னால் எப்படி பேசணும், மற்றவர்களுக்கு முன்னால் எப்படி அமரணும், ஆண்கள் ஆண்களுக்கு முன்னால, பெண்கள் பெண்களுக்கு முன்னால, இதெல்லாம் நம்முடைய தாய் தந்தையர்கள் சொல்லி தந்தார்கள். ஆனா இப்ப உலகம் மாறிக்கொண்டு போகுது. அந்த மேற்கத்திய கலாச்சாரம், மது சம்பந்தமான செய்திகளையும் படங்களையும் பார்த்து பார்த்து எல்லோருக்கும் ஃப்ரீடம் தேவை, கட்டுப்பாடு தேவையில்லை. ஆண்களை போன்று பெண்களும் நடத்தப்படணும். ஏன் அவர்கள் கூணி, அவர்கள் அதாவது நாளுக்கு மடிஞ்சு ஏன் பணியணும் என்றெல்லாம் மற்றவர்கள் பேசுவதோட எங்கட சில சகோதரர்களும் பேசுகிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு ஒழுக்கத்தை படித்து கொடுத்தான். முஃமினீன்களுக்காக நீங்கள் உங்களுடைய இறக்கைகளை விரியுங்கள். வக்ஃபித் ஜனாஹக லிமன் இத்தபஅக மினல் முஃமினீன். முஃமினீன்கள் யார் யார் உங்களை பின்பற்றினார்களோ அவர்களுக்காக பணிவுடைய இறக்கையை நீங்கள் விரித்து கொடுங்கள். நபி அவர்கள் தலைவர் மாதிரி. சஹாபாக்கள் எல்லாம் நாங்க அடிமைகள் என்று சொல்றல, ஆனா அவர்கள் தங்களை அடிமைகள் மாதிரி பார்த்தாங்க. அந்த அடிமைகளை போன்ற சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய உத்தரவு என்ன? நீங்க உங்களை ஏற்றிருக்கக்கூடிய முஃமினீன்களுக்கு பணிவுடைய இறக்கையை விரித்து கொடுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு உத்தரவு. நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஒழுக்கத்தை படித்து கொடுத்தான். நபி அவர்களுடன் ஒழுக்கமாக எப்படி நடக்கணும் என்று சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். குர்ஆன்ல சூரத்துல் ஹுஜராத் அதனுடைய விளக்கங்களை நாங்க எல்லோரும் படிக்கணும். அதுல நிறைய சமூகம், சமயம், குடும்பம் சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். அந்த சூரத்துல் ஹுஜராத்துடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் கூறுகின்றான், நீங்க நபி அவர்களுடன் பேசும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபிய்யி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅதின் அன் தஹபத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். ஈமான் கொண்டவர்களே, நபியுடைய சப்தத்தை விட உங்களோட சத்தத்தை நீங்க உயர்த்தாதீங்க. நீங்க உங்களோட ஒரு சகோதரனோட உறக்க பேசுவதை போன்று நபி அவர்களிடமும் வந்து நீங்க உரத்து பேசி விடாதீங்க. சில பேர் உங்களை அறியாமல் நீங்கள் அப்படி செய்வதன் காரணமாக உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இந்த ஆயத் இறங்கியவுடன் சாபித் இப்னு கைஸ் ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுக்கு வராமல் வீதியிலே இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார், என்ன உங்களை மஸ்ஜிது காணல, ஏன் நீங்க வாரல்ல? இல்ல, இந்த ஒரு ஆயத்தொண்டு இறங்கிருச்சு. சஹாபாக்கள், நான் தான் கொஞ்சம் கூடுதலா சத்தமா பேசுவேன், என்னுடைய காதுல கொஞ்சம் கேட்கிற சக்தி குறைவு, அதனால நான் தான் கூடுதலாக சத்தமா பேசுறதுனால என்னுடைய விடயத்தில் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைத்து விட்டானோ என்ற பயத்தினால தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்றார்கள். நபி அவர்களுடைய சப்தத்தை விட சப்தத்தை உயர்த்த இயலாது. நபி அவர்களை அழைக்கும் பொழுது மரியாதையாக அழைக்கணும். பனு தமீம் கோத்திரத்தார் வருகிறார்கள், கிராமவாசிகள், காட்டரபிகள். அவர்களுக்கு இந்த ஒழுக்கங்கள் தெரியாது. நபியுடைய அறைக்கு முன்னாலும் பின்னாலும் வந்து யா முஹம்மத், யா முஹம்மத் என்று சத்தம் போட்டு அழைக்குகின்றார்கள். நபி அவர்கள் கைலூலா தூங்கிக் கொண்டிருந்ததாக ரிவாயத்தில் வருது. குர்ஆன்ல அதற்கும் அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான். இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத்தி அக்ஸருஹும் லா யாகிலூன்.
நீங்க அறைக்குள்ள இருந்த வேளையில அவர்கள் உங்களை வெளியிலே வாங்க யா முஹம்மது யா முஹம்மது என்று அழைக்குகின்றார்கள். அவர்களில் அநேகமானவர்களுக்கு இந்த ஒழுக்கம் தெரியாது. ஒலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைரல் லஹும். அவர்கள் மட்டும் நீங்க வெளியில வர வரைக்கும் பொறுமையாக இருந்தா அது எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது போன்ற குர்ஆன்ல பல ஆயத்துகள் இருக்குகின்றன. யாராவது ஒரு ஆளுடைய வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அனுமதி கேளுங்க. அந்த வீட்டுல 3 தடவை அனுமதி கேளுங்க. நபியுடைய ஹதீஸ்ல வருது, குர்ஆன்ல வருது. ஒரு வீட்டுக்கு நீங்க ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் எடுக்காமல் கேட்காமல் திடீரென்று போய் காலிங் பெல் அடிக்கிறீங்க, அடித்து சத்தம் காட்டுறீங்க. வீட்டில் உள்ளவர் ஏதோ முக்கியமான ஒரு வேலையில வெளியில வர முடியாமல் நான் உங்களை சந்திக்கலாம், நீங்க திரும்பி போங்கண்டா போங்க. குர்ஆன் கூறுகிறது சூரத்து நூறுல உங்களுக்கு போங்கன்னு சொல்லப்பட்டா நீங்க போங்க. என்ன இதெல்லாம் ஒழுக்கங்கள். அந்த வீட்டுடைய வாசல் இருந்து கொண்டு வீட்டுடைய வரை அலட்ட இயலாது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சஹாபாக்கள் எந்த அளவுக்கு மதித்தார்கள் என்றால், முஸ்லிமான ஒருவர் அல்ல, முஸ்லிம்களுடைய பரம விரோதி. ஹுதைபியாவுடைய அந்த உடன்படிக்கை நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதுல முஹம்மது ரசூலுல்லாஹி என்று எழுதுவதற்கு கூட அவர்கள் தயாராகல்ல. அவ்வாறு தூதுவராக வந்த அந்த உர்வா இப்னு மஸ்ஊத் ஸகஃபி அவர் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கல்ல. அவர் கூறுகிறார், லகத் வஃபத்து அலல் முலூக் வலகத் வஃபத்து அலா நஜ்ஜாஷி வஅலா கைஸர் வகிஸ்ரா. நான் எத்தனையோ அரசர்களிடம் வந்திருக்கிறேன், கைசர கிஸ்ரா போன்ற பல மன்னர்கள்ட்ட வந்திருக்கிறேன். மா ரஅய்து மலிகன் நான் எந்த ஒரு அரசரையும் பார்த்ததில்லை. அவர்களுடைய தோழர்கள் முஹம்மதை கண்ணியப்படுத்துவதை போன்று உலகத்தில் எந்த மக்களும் தன்னுடைய அரசரை கண்ணியப்படுத்தியதை போன்று இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவார்கள். வல்லாஹி இன் தனஹம நுஹாமத்தன் இல்லா வகாத் ஃபீ யஜி ரஜுலின் மின்ஹும். அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் துப்பினா அவருடைய எச்சில் கீழே விழாது, அவர்களில் ஒருவருடைய கையில தான் விழும். அந்த எச்சை தன்னுடைய முகத்திலேயும் கைகளிலேயும் தடவிக் கொள்வார்கள். அவர் வுது செய்து கீழே விழுந்த அந்த தண்ணிக்காக வேண்டி சண்டை பிடித்துக் கொள்வார்கள். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகல்லம யஹ்ஃபதுன அஸ்வாத்தஹும். அவர் பேச ஆரம்பித்தா அவர்கள் எல்லோரும் அமைதியாக வாய்ப்பத்தி இருப்பார்கள். நபி அவர்களை ஏறெடுத்தும் பார்க்கவும் மாட்டார்கள், மரியாதையின் நிமித்தமா. இது ஒரு முஸ்லிம் சொல்லல்ல, இஸ்லாமிய பரம விரோதி ஒருவர் கூறுகிறார், எத்தனையோ அரசர்களை தலைவர்களை நான் கண்டிருக்கிறேன், ஆனா இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அந்த நபியை கண்ணியப்படுத்திய மாதிரி எந்த தலைவனையும் அந்த நாட்டு மக்கள் கண்ணியப்படுத்தியதாக நான் பார்த்ததே இல்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால ஒழுக்கம் என்பது தொழுகையிலேயும் இருக்குகின்றது. நாங்க யாருக்கு முன்னால் நிற்கிறோம்? ரப்புல் ஆலமீன். அரசர்களுக்கெல்லாம் அரசன், தலைவர்களுக்கெல்லாம் தலைவர். ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியோ பிரதமரையோ சந்திக்கு இன்விடேஷன் கிடைத்தால் அதற்கு எத்தனை ஏற்பாடு, எப்படி அதற்குரிய கோட் ஷூட் எல்லாத்தையும் அணிந்து கொண்டு போகின்றோம். ஆனால் முழு உலகத்தில் உள்ள அரசர்களுக்கு எல்லாம் அரசனாகிய அல்லாஹ்வுக்கு முன்னால நாங்க நிக்கிற நேரத்துல சில நேரம் கவலை. சில வாலிபர்கள் அவர்களுடைய தோள்பட்ட திறந்திருக்கும், சில டிஷர்ட்களை போட்டு கொண்டு வருவாங்க மஸ்ஜிதுக்கு, அவர்களுடைய தோள்பட்டை திறந்திருக்கும். சில வேளை ருக்குவுக்கு போனா அவர்களுடைய இடுப்பு பகுதி வெளியில தெரியும். இன்னும் சிலர்கள் அவர்களுடைய டிஷர்ட்டுகள்ல ஒவ்வொரு வகையான எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பின்னால தொடக்கூடியவர்கள் சிலவேல் அதை வாசிக்கப்படும். அந்த டிஷர்ட் போன்றவர்களுக்கு தெரியாது நான் ஹராமான ஒரு கம்பெனியில வேலை செய்யறேன். உதாரணமாக ஒரு வட்டி வாங்கிட்டு வைங்க,
அல்லது வட்டிக்கு சம்பந்தப்படக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனி வைங்க, ஹராம். எல்லா இமாம்கள்டையும் ஏகோபித்த முடிவு. ஆனா இவருக்கு விளங்குது இல்ல. நான் மக்களுக்கு காட்டுகின்றேன், இந்த வட்டி கடையில நான் வேலை செய்யறேன், இந்த வட்டி கம்பெனியில வேலை செய்யறேன். நான் உதாரணத்திற்கு தான் இது போன்ற எத்தனையோ எழுத்துக்கள், எத்தனையோ ஸ்போர்ட் கிளப்புகளுடைய பெயர்களை போட்டு டிஷர்ட்டுகளை போட்டு கொண்டு வருகிறார்கள். சில நேரங்களில் உருவங்களும் இருக்குகின்றன. மேலான பெரியார்களே அவர்களை யாருக்கு முன்னால நிக்கிறோம்? நாட்டுடைய ஜனாதிபதியை பார்க்க போற நேரத்துல இப்படி டிஷர்ட் போட்டுக்கொண்டு போவீங்களா? இப்படியான உருவங்கள் பேர்கள் வரைந்தவைகளை போட்டுக்கொண்டு போவீங்களா? நாங்க சொல்றது ஆபீஸுக்கு வேற, அது இல்லாம வீட்டுக்கு வேற, கடைக்கு வேற. நாங்க வாரோம் மஸ்ஜிதுக்கு, அல்லாஹுடைய மாளிகைக்கு, அல்லாஹ்வோட நேரடியா ரகசியம் பேசுகிறோம். சொல்வதற்கும் சில ஒழுக்கங்கள், குர்ஆன் ஓதுவதற்கும் சில ஒழுக்கங்கள். குர்ஆன் வுது இல்லாமலும் குர்ஆன் ஓதினா கூடும். ஆனா ஒரு ஆள் வுது எடுத்துக் கொள்கிறார், கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்து கொள்கின்றார், அத்தரையும் பூசிக் கொள்கிறார். அந்த திலாவத் அது இன்னும் ரூஹானியத்துள்ளதாக யதார்த்தமானதாக அமையும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த ஒழுக்கங்களைத்தான் நாம் கூறுகின்றோம். இந்த ஒழுக்கங்கள் எங்கள்கிட்ட வரணும். இந்த ஒழுக்கத்தை பேணியதுனால நாங்க அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஹதீஸ் தானே, அந்த 3 பேர்கள் குகையில போய் ஒதுங்கிக் கொள்வார்களே, அந்த 3 பேரும் செய்த நல்ல வேலைகளை சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செய்வார்கள். அதுல ஒருவர் துஆ செய்வார், நான் என்னுடைய ஆட்டு மந்தைகளை மேய்ப்பதற்கு சென்றேன், மிக தூரம் சென்று வரும்போது என்னுடைய தாயும் தந்தையும் தூங்கி விட்டார்கள், அதனால அவர்களை எழுப்புவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய காலடியில் என்னுடைய குழந்தைகள் அழுது பசியில கத்திக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மனைவிக்கும் பசி. ஆனால் அடுத்த நாள் காலை வரைக்கும் என்னுடைய குழந்தைக்கோ மனைவிக்கோ பாலை கொடுக்காமல் அடுத்த நாள் காலையில என்னுடைய தாயும் தந்தையும் எழுந்ததற்கு பின்னால அவர்களுக்கு அந்த பாலை கொடுத்ததை வைத்து துஆ செய்கிறார். இதென்ன இவர் தன்னுடைய பெற்றோரை மதித்ததனுடைய பிரதிபலன். புள்ளகள் கத்தது, ஆனா உம்மா பாப்பாக்கு கொடுக்காம மனைவிக்கு புள்ள உங்களுக்கு கொடுக்கலாம். அதை வைத்து அவர் துஆ செய்ததனால அவருடைய துஆ அங்கீகரிக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல பல இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நான் எதை சொல்ல வாரேன்டா, இந்த ஒழுக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொண்டு போகுது எங்களுடைய சமூகத்துல. முந்தைய ஆரம்ப காலத்துல வீட்டுக்கு யாராவது அந்நிய ஆண்கள் வந்தா வீட்டில் உள்ள பெண்கள் முன்னுக்கு வரமாட்டாங்க. சிலவேளை திரைக்கு பின்னால, ஜன்னலுக்கு பின்னால, கேட்டுக்கு பின்னால இருந்து கொஞ்சம் பேசுவாங்க. ஆனா இப்ப சர்வ சாதாரணம். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் ஃப்ரீடம், எங்களுக்கு அவர்களை கட்டுப்படுத்த இயலாது. ஏன்? வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா சில நேரம் வீட்டுக்குள்ள கொஞ்சம் அரைக்குறைய ஆடை அணிந்திருந்தா அதே ஆடையோடு ஆண்களுக்கு முன்னால வந்து சரிசமமா உட்காருவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதெல்லாம் எங்கட சமூகத்துக்கு அவ்வளவு நல்ல பண்பாடு அல்ல. இது எங்கட சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளம் இல்ல. எங்கட வளர்ற பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மற்ற ஆண்களுக்கு முன்னால நீங்க உங்களை மறைக்கணும். உங்களுடைய அங்க அவயவங்கள் மூடப்படணும். அவர்களுக்கு முன்னால வந்து சரிக்கு சரி அமர்றல்ல. வாப்பாவுக்கு முன்னால மகன், மாஸ்டருக்கு முன்னால மாணவன். எல்லாம் மாறி போச்சு. சில பாடசாலைகள், எங்கட இலங்கையில் உள்ள இஸ்லாமிய பாடசாலைகள்ல முக்கியமான பங்கன் டைம் அங்க மியூசிக் போடுறாங்க. இப்ப மாஸ்டர், பிரின்சிபல், டீச்சர், மாணவ மாணவிகள் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. இதெல்லாம் எதுல? அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை பார்த்து 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 நினைக்கிறாங்க இதுதான் நாகரீகம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆசிரியர் மாணவர்களுடன் ஃப்ரெண்ட்லியா பழகணும், மாற்று கருத்து இல்ல. அதனால முற்று முழுதுமாக மாணவனோட சேர்றல்ல ஒரு மரியாதை ஒன்று இருக்குது. மாணவனும் ஆசிரியரும் சேர்ந்து புகைப்பிடிப்பது, மாணவனுக்கு முன்னால் ஆசிரியர் ஆபாசமாக பேசுவது, இதெல்லாம் அந்த ஒழுக்கம் சம்பந்தப்பட்டவைகள் தான். ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டிய சில பாடசாலைகள்ல ஒழுங்கவீனமாக பல இடங்கள்ல நடந்து கொண்டிருப்பதை நாங்க பார்க்கலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஒழுக்கமும் இஸ்லாத்துல உள்ளது, அதவும் மரியாதையும் அடக்கமும் இஸ்லாத்துல உள்ளது.
இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃப்சீர் தபரியில எழுதுகிறார்கள், சஹாபாக்கள் எந்த அளவுக்கு மரியாதையாக அல்லாஹுடன் மரியாதையாக நடப்பார்கள் என்றால், எங்கட காலத்துல மாதிரி கட்டப்பட்ட டாய்லெட் பாத்ரூம்கள் இல்ல. அந்த காலத்துல காட்டுக்குத்தான் போவாங்க. அதனால அவர்கள் வெளிவாசலுக்கு டாய்லெட்டுக்கு போனா தன்னுடைய தலையையும் நெஞ்சையும் நன்றாக குனித்து வைத்துக் கொள்வார்கள். இந்த அல்லாஹ்வுக்கு முன்னால நான் நிக்கிறேன், இந்த கட்டத்துல கூட ஒரு அவமரியாதையாக என்னுடைய மர்மஸ்தானம் வெளியாகிவிடக் கூடாது என்ற அந்த அளவுக்கு பேணுதலாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால சமூகமாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம், வீடுகளாக இருக்கலாம், மஸ்ஜிதுகளாக இருக்கலாம். மஸ்ஜிதிலேயும் ஒழுக்கம் இருக்குது. நான் இந்த கொல்பிட்டி மஸ்ஜிதை மட்டும் மையமாக வைத்து சொல்லல, எங்களுடைய இலங்கையில பல இடங்கள்ல முக்கியமான பங்கன் ரமதானுடைய 27 என்று வைத்துக் கொள்வோம், அல்லது ஜும்மாவோடு அதிகமான கூட்டம் வரக்கூடிய மஸ்ஜித் என்று வைத்துக் கொள்வோம், அல்லது வேற ஏதாவது விசேஷமான தினம் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப அதற்கு வார போறவர்களை ஒழுங்குபடுத்த சிலர்களை வைத்திருப்பாங்க. அவங்க சத்தம் போட்டு பேச இயலாது, அவங்க எல்லாம் ஜாடையால தான் பேசணும். ஏன் மஸ்ஜிதுல சத்தம் போட்டு பேசுவதற்குரிய அனுமதி இல்ல. சில இடங்கள்ல நாங்க பார்க்கலாம், தொழுகைக்கு முன்னால வந்து 3-4 பேர்கள் கூட்டமா உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்துல ஒரு ஆள் மஸ்ஜிதுல சத்தம் போட்டு பேசுகிறார். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கல்லை எடுத்து எறிந்து அவரை வர சொன்னாங்க. அவரை சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்கலாம், ஆனா கூப்பிடல, ஒரு கல்லை எடுத்து எரிந்து வாங்காண்டு கூப்பிட்டார்கள். கேட்டாங்க, நீங்க எந்த ஒரு வாசி? சொன்னார, நான் தாயிஃபு வாசி. சொன்னாங்க, நீங்க மட்டும் மதீனா வாசியாக இருந்தா உங்களோட முகத்துல காயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு நான் அடித்திருப்பேன் உங்களை. நீங்க மஸ்ஜிதுல இப்படி சத்தம் போடுறீங்களா? அல்லாஹுடைய மாளிகையில் இப்படி சத்தம் போடுகிறீர்களா? மஸ்ஜிதுக்கு சில ஒழுக்கங்கள் இருக்குது, வரையறைகள் இருக்குது. சில கவலை என்னன்னா, வெளிநாடுகள்ல சில வெளிநாட்டுல உள்ள வாழக்கூடிய இஸ்லாமியர்கள், எங்கட ஸ்ரீலங்கன்ஸாக இருக்கலாம், நான் ஸ்ரீலங்கன்ஸாக இருக்கலாம், சில மஸ்ஜிதுகளை வாங்கி வக்ஃப் செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் அவர்களுக்கு வாங்குவதற்குரிய வசதி இல்ல, சில ஹோல்களை ரெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா என்ன செய்வாங்கண்டா, தொழுகையுடைய நேரத்துல தொழுகை நடக்கும், தொழுகை முடிந்ததோடு அங்க பாஸ்கெட் பால், வாலிபால் விளையாடுவாங்க. மேலான பெரியார்களே, அவர்களே பத்துவா செலவேல கூடு கொண்டு வரும். ஆனா எங்களுக்கு ஒரு மனசாட்சி ஒன்று இருக்குது. ஐங்கால தொழுகையும் ஜுமாவுடைய தொழுகையும் தராவிய தொழுகையும் நடக்கக்கூடிய இடத்துல, இந்த இடத்துல பாஸ்கெட் பால் விளையாடுறது, இந்த இடத்துல வாலிபால் விளையாடுறது, சில ஆண்கள் கேரம் போர்டு விளையாடுறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க எங்கட வீட்டுடைய பெட்ரூம் இருக்குது, நல்ல அழகா வச்சிருப்போம். ஒரு ஆள் எங்கட வீட்டுடைய பெட்ரூம்ல வந்து ஒரு சின்ன அடுப்ப வச்சு ஏதாவது ஒன்றை வச்சு சமைக்க நாங்க விடுவோமா? நாங்க என்ன சொல்லுவோம், சமைக்கிறதுக்கு கிச்சன்ல சமைங்க, பெட்ரூம்ல சமைக்கலாம். அதே மாதிரி அல்லாஹுடைய மாளிகை மஸ்ஜித் இருந்தா அந்த மஸ்ஜிதுக்குரிய ஒழுக்கங்கள் இருக்குது. அழகான நீட்ட கை ஷர்ட்டுகளை போட்டுக்கொண்டு வருவோம், எந்த அளவு தலைகளையும் நாங்க மூடிக்கொள்வோம். ஏன் அல்லாவுக்கு முன்னால நாங்க நிற்கின்றோம். எப்படி உலகத்துடைய தலைவர்களை சந்திப்பதற்கு எப்படி இப்படி எல்லாம் போறோமோ, அதை விட கண்ணியமான முறையில ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாவுக்கு முன்னால நாங்க நிற்போம். தொழுகையில மாத்திரம் அல்ல, வீடுகள்ல மாத்திரம் அல்ல, நம்முடைய பாடசாலைகளாக இருக்கலாம், நம்முடைய மதரசாக்களாக இருக்கலாம். இன்றைக்கு மதரசாக்கள்ல கடந்த 2-3 வருஷங்கள்ல அந்த கொரோனா காலத்துல ஆன்லைன்ல வந்துச்சு, வேற ஆப்ஷன் இல்ல. ஒரு சிலர் சொல்றாங்க தொடர்ந்து செய்யலுமே. வெறும் படிக்கிறது மட்டுமல்ல மதரசால நோக்கம், மதரசாவோட இந்த தர்பியா, இந்த ஒழுக்கம் படித்து கொடுக்கப்படுது. ஆசிரியருடன் மாணவன் எப்படி நடக்கணும், பெற்றோருடன் குழந்தைகள் எப்படி நடக்கணும், தாயுடன் மகள்மார்கள் எப்படி நடக்கணும், இவைகள் அனைத்தும் மதரசாக்கள்ல சொல்லிக் கொடுக்கப்படக்கூடியது. இன்னும் ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இங்கேயும் சில சின்ன பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் வந்திருக்கிறாங்க, சந்தோஷம். 5, 6, 7 வயது குழந்தைகளையும் நாங்க மஸ்ஜிதுக்கு அழைத்து கொண்டு வரணும். ஆனால் ஒரு சிலர்கள் 2-3 வயசு பிள்ளைகள், ஒன்றுமே விளங்காத பிள்ளைகளை கூட்டி கொண்டு வருவாங்க. தொழுகிற நேரத்தில் அந்த பிள்ளைகள் சத்தம் போடும், அந்த பிள்ளைகள் அங்கெங்கும் ஓடும்.
சில இடங்களில் நாங்க கண்டிருக்கிறோம், கண்ணால பெம்பஸ் போடாம வந்ததுனால சிறுநீர் கூட கழித்திருக்குது. கவனமாக இருக்கணும். மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய வீடு. எங்களோட குழந்தைகளை அழைத்து கொண்டு வார நேரத்தில் சொல்லிக் கொடுக்கணும். மஸ்ஜிதில் இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் அமரணும், இப்படித்தான் பேசணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் இந்த ஒழுக்க விழுமியங்கள் இருக்குகின்றது. இது இஸ்லாத்தில் ஆக முக்கியமான ஒன்று. இதுல நாங்க கொஞ்சம் முன்ன பின் இருந்தா அதை நாங்க திருத்திக் கொள்வோம். நாங்க எங்களோட வாழ்க்கைகள் அவைகளை ஏற்படுத்துவோம். எங்களோட புள்ள குட்டிகளுக்கு எப்படி எங்களுடைய தாய்மார்களும் எங்களோட தந்தைமார்களும் நாங்க சின்னவராக இருந்த நேரத்துல எங்களுக்கு சொல்லி தந்த மாதிரி எங்கட வளர்ற எங்கட ஆண் பெண் வளர்ற பேரன் பேத்திகளுக்கும் இந்த ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தோம் என்றால் ஒரு கண்ணியமான கௌரவமான சமூகமாக எங்கட சமூகம் மாறும். இல்லாட்டி இன்றைக்கு மேற்கத்திய நாடுகள்ல மாதிரி தான் அநேகமான நாடுகள்ல இந்த ஒழுக்கம், இந்த மரியாதை, இந்த பண்பாடு ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவங்களோட இஷ்டப்படி நடக்குகின்றார்கள். யாரும் கேட்கல. யாராவது வாய் திறந்து கேட்டா கூட நீங்க யாரு என்னிடத்துல கேட்கிறதுக்குன்ற ஒரு மாதிரியான சமூக கட்டமைப்பு போய்கொண்டிருக்கிறது. அதுல இருந்து நாங்க எங்களையும் பாதுகாக்கணும், எங்களோட சமூகத்தையும் பாதுகாக்கணும். அதனால எங்களை ஷரியாவுல் அல்ஹம்துலில்லாஹ் இவைகள் அனைத்தும் மிக தெளிவாக விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. குடும்ப வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில, வணக்க வழிபாடுகள்ல, படிக்கிற இடங்கள்ல, கூட்டங்கள்ல, மஜ்லிஸ்கள்ல எப்படி எப்படி நாங்க ஒழுக்கமாக மரியாதையாக நடக்கும்படி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில நாங்க எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினோம்டா ஒரு கண்ணியமான சமூகம், மரியாதையான சமூகம், அல்லாஹ்வும் பார்த்து சந்தோஷப்படுவான். அதன் மூலம் அல்லாஹ்வுடைய உதவிகளையும் நாங்க பெற்றுக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. நீதமான, நேர்மையான, உண்மையான, ஊழலற்ற தலைவர்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, மேலான எஜமானனே, உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் நீ விரும்புகின்ற பிரகாரம் இஸ்லாமிய முறையை, ஷரியாவை பின்பற்றி வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை